பண்ணியா? ரவி, யாராவது இப்படி விளையாடுவாங்களா? ஒரு நிமிஷம் என் உயிரே போயிடுச்சு தெரியுமா? ஆனா நீ முதல்ல இப்படி பண்றது நிறுத்து. நான் அப்புறம் you know what, நான் உன்கிட்ட பேசவே மாட்டேன். மயிலே மயிலேன்னும் போதெல்லாம் நீ இறக போடல. அப்புறம் தான் புரியுது மயில் கிட்ட கேட்கறதே தப்புன்னு. இப்ப என்னாச்சு? எனக்கு பிடிச்ச இறக நானே எடுத்துக்கிட்டேன். ஆர்வி, வேலண்டைன்ஸ் டேக்கு செம பினிஷிங்மா. கடவுளே, எத்தனை ஆண்டுகள். இது கூட நல்லதா இருக்கு. வெறும் ஒரு இதால மட்டும் வேலண்டைன்ஸ் டே முடியாது. இதுல ஸ்பெஷலே கிடையாது. கேக் ஓட்னியா? கேண்டில் லைட் டின்னராவது கொடுத்தியா? ஃப்ளவர்ஸ் கொடுத்தியா? ஓ, அப்ப இதெல்லாம் தான் உன்னோட எதிர்பார்ப்பா? முன்னாடியே சொல்ல வேண்டியதானே? ரைட், இன்னைக்கு நைட்டே உன்னோட கேண்டில் லைட் டின்னர் ஃபிக்ஸ்ட். சோ இந்த டேட்டோட உன்னோட வேலண்டைனுக்கும் ஒரு ஃபினிஷிங் கிடைச்சிரும். இது அவ்வளவு ஈஸி இல்ல கண்ணா. வீட்ல எல்லார்கிட்டயும் என்ன சொல்லுவேன்? நீ நைட்டு ஷாலினி கூட தனியா வெளியில போறேன்னு வீட்ல இருக்கிற எல்லாருக்கும் தெரிஞ்சா பெரிய பிரளயமே வந்துரும். மஜில்லு நில்லு. என்னால ஒரு கிஸ்காக இவ்வளவு எல்லாம் பண்ண முடியும்னா உன் டேட்காக உன்னால எதுவும் பண்ண முடியாதா? யோசிச்சு ஏதாவது பிளான் போடு, ஐடியா கொடு. மூளை இருந்தா மட்டும் போதுமா? யூஸ் பண்ணணும். என்ன உன்னால முடியாதா? அப்போ இந்த டின்னர் ஐடியாலாம் ஃப்ளாப்பா? நான் பாத்துக்கிறேன், நீ உன் வேலையை பாத்துட்டு சரியா? That's good. I like your spirit, huh? உங்ககிட்ட இருந்து பதில் வரும் நம்பிட்டு இருக்கேன். ஆமாங்க, நான் தான் பேசுறேன். நீங்க ஆஸ்பத்திரிக்கு போனீங்களா இல்லையா? அந்த டிரைவர் உங்களை ஒழுங்கா கூட்டிட்டு போனான்ல? நம்ம ரவி ஏற்கனவே டாக்டர் கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டான். 2 பேரையும் பக்கத்துல இருந்து காட்டுங்க. டாக்டர் ரொம்ப நல்லா பாப்பாங்களாம். எல்லாம் சீக்கிரம் சரியாயிடுங்க. நான் அப்புறமா நேர்ல வந்து பாக்குறேன். இல்ல, நான் என்ன சொல்ல வரேன்னா, ஆமா ஆமா, நான் அப்புறமா உங்களுக்கு போன் பண்றேன். நீங்க கொஞ்சம் போனை வச்சிருங்க, அப்புறம் பேசுறேன். நீ என்ன வேணா சொல்லு லட்சுமி. சந்தோஷம் நினைச்சாதான் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. ஏன்னா மத்தவங்களுக்கு வருத்தமா இருக்கோ இல்லையோ, அவனோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கிறாங்களோ இல்லையோ, என்னால அவனோட கஷ்டத்தை நல்லாவே புரிஞ்சுக்க முடியுது. பாவம், அவன் ஒரு பொண்ண ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறான். ஆனா அந்த பொண்ணுக்கு அவன் மேலதான் ஆசையே இல்லையே. அதாவது ரித்திகா கெட்டவன்னு நான் சொல்லல, அவன் நல்ல பொண்ணுதான். ஆனா அவளுக்கு சந்தோஷ் மேல காதல் வரணும்ல. அதெல்லாம் சரிதான்க்கா. அப்படின்னா அந்த பொண்ணு யாரதான் காதலிக்கிறா? அவளும் ரவியும் நெருக்கமா இருக்கிறத பாக்கும்போது எனக்கு என்னமோ அவ ரவிய காதலிக்கிறான்னு தான் தோணுது. ஆனா அவளுக்கு சந்தோஷோட நிச்சயதார்த்தம் ஆனதை பாக்கும்போது அவளுக்கு சந்தோஷம் தான் பிடிச்சிருக்குன்னு தோணுது. எனக்கு என்னமோ அந்த பொண்ணு ரொம்ப குழம்பி போயிருக்கான்னு நினைக்கிறேன். ஆமாக்கா, அவளுக்கு அவன் நண்பனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு தான் இருக்கு. ஆனா நிச்சயம் ஆயிடுச்சா, என்ன பண்ணுவா பாவம். அட வாப்பா சந்தோஷ், நீ எப்ப வந்த? வாப்பா, வந்து உட்காரு, டிஃபன் சாப்பிட்டு போலாம். வாப்பா. அம்பிகாக்கா, நீங்க போட்ட அம்பு எங்க போய் படணுமோ அங்க பட்டிருக்கு. கடவுளே, ஏற்கனவே என் சந்தோஷ் குழம்பி போயிருக்கான். இவங்க வேற அவனை குழப்பறதுக்கு முயற்சி பண்றாளுங்களே. ஆனா இவளுங்க நினைக்கிற எதையும் நான் நடக்க விடவே மாட்டேன். சந்தோஷோட சந்தேகத்தை அப்புறம் பாத்துக்கிறேன். முதல்ல இவளுங்களுக்கு ஒரு வழி பண்ணணும். பாட்டி, நான் டின்னருக்கு வெளியில போயிட்டு வரேன். வெளியில எதுக்கு? அது நான் ஆக்சுவலி ரித்திகா கூட சேர்ந்து ஷாப்பிங் போறேன்.
ஆஹா. வர லேட் ஆகும்ல, அதான் அப்படியே வெளியவே சாப்பிட்டு வரலான்னு. உங்களுக்கே தெரியும்ல பாட்டி, சந்தோஷனா மேரேஜ் வேற நெருங்கி வந்துட்டு இருக்குன்னு. சோ அதான் ஷாப்பிங் வேலைய சீக்கிரமா முடிக்கலாம்னு நினைக்கிறேன் பாட்டி. அப்படியா? சரி, ஷாப்பிங்காக வெளியே போறியா? அப்படின்னா சரி, நீ போயிட்டு வா. ஆ? ஆ. ஷாலினி, ஷாலினி, இருமா ஒரு நிமிஷம் இரு. அம்மாடி, உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் பேசணும். சந்தோஷ் ரித்திகாவை பத்தி தான். அட ரித்திகா, வாமா உள்ள வா. அது ஒண்ணும் இல்லாட்டி. சரியான நேரத்துக்கு தான் நீ வந்திருக்கேம்மா. நான் சிலதெல்லாம் வாங்குறதுக்காக மார்க்கெட் போயிட்டு இருக்கேன். நீயும் என் கூட வாயே. ஆண்டி, அது வந்து நான் கொஞ்சம் சந்தோஷ பாக்கணும், அதுக்காக தான் வந்தேன். ஐயோ, கல்யாணத்துக்கு அப்புறம் நாள் பூரா அவன் கூட தானமா இருக்க போற? அது மட்டும் இல்ல, உன் கல்யாணத்துக்கு நானும் ஒரு gift வாங்கணும்ல. உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை நீ வாங்கிக்கோ. ஆண்டி, அது இன்னொரு நாளைக்கு பாத்துக்கலாமே. இங்க பாரு, இன்னும் கொஞ்ச நாள்ல உனக்கும் சந்தோஷ்க்கும் கல்யாணம் ஆக போகுது. அதுக்கப்புறம் உன்னை சந்திக்கிறதே எனக்கு கஷ்டமாயிடும். வாமா. ரெண்டு பேரும் எப்பவும் ஒரு மாதிரியாவே இருக்காங்க. அவங்கள பார்த்தாலே தெரியுது. காதலர்கள் தினத்துல கூட அவங்க சந்தோஷமாவே இல்ல, தெரியுமா? சந்தோஷ் ரொம்ப ரொம்ப அப்செட்டா இருந்தான். அவன் ரொம்ப குடிச்சிருந்தான். காலையில வரைக்கும் போதை இறங்கவே இல்ல. அவனுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. நீங்க கவலைப்படாதீங்க பாட்டி, நான் அண்ணா கிட்ட பேசுறேன். நான் ஏற்கனவே அவங்கிட்ட பேசிட்டேன், பிரயோஜனமே இல்ல. ஷாலினி, எனக்கு ஒரு ஐடியா தோணுது. நீ இப்ப ரித்திகா கூட ஷாப்பிங் தானே போற? அப்படியே டின்னரும் சாப்பிட இருக்கீங்க. நாம எல்லாருமே சேர்ந்து டின்னர் சாப்பிடலாமே. நான் சந்தோஷையும் அங்க வர சொல்றேன். ஆனா சந்தோஷ் வர்ற விஷயத்த ரித்திகா கிட்ட சொல்லாத, புரியுதா? நாம எல்லாரும் சேர்ந்து டின்னர் சாப்பிட போலாமா? அவங்க ரெண்டு பேருக்கும் சர்ப்ரைஸ் கொடுக்கலாம். அவங்களும் சந்தோஷப்படுவாங்க. நாம எல்லாருமா சேர்ந்து அவங்க மனஸ்தாபத்தையும் போக்கிடலாம். சரிங்க பாட்டி, நான் ரித்திகா கிட்ட பேசுறேன். நான் முதல்ல ரவி கிட்ட தான் பேசணும். இந்த விஷயத்த கேட்டா அவன் எப்படி ரியாக்ட் பண்ணுவான்னு தெரியல. சரி ஆண்டி, ஒரு 2 நிமிஷம் நான் சந்தோஷ் கிட்ட பேசிட்டு வந்துடுறேன், அதுக்கப்புறம் போலாம். ஆனா சந்தோஷ் வீட்ல இல்லையேமா. நான் பாத்துட்டு வரேன் ஆண்டி. அதான் அவ வீட்ல இல்லன்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன்ல. ரித்திகா, நானே உங்க வீட்டுக்கு வரலான்னு தான் இருந்தேன். நாம இன்னைக்கு டின்னர் போறதா இருந்தோம்ல. டின்னரா? சந்தோஷ் நான் உனக்கு போன் பண்ணிருப்பாரே. போன் பண்ணாரு இல்ல? போன் பண்ணாரு. நான் அத பேசுறதுக்கு தான் வந்தேன். ஆனா எனக்கு டின்னர் பத்தி எதுவும் சொல்லலையே. ஒருவேளை எனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு நினைச்சிருப்பாரு. ஆஃப் கோர்ஸ், எனக்கு தான் தெரியுமே உனக்கு சர்ப்ரைஸ்னா ரொம்ப பிடிக்கும்னு. ஆஃப் கோர்ஸ். சாரி ஆண்டி, சந்தோஷ் பிளான் போட்டு வச்சிருக்கான். சோ நாம இன்னொரு நாளைக்கு நாம ஒரு வேலை பண்ணலாம். முதல்ல நாம ஷாப்பிங் போலாம், அப்புறம் டின்னர் போலாம். நானும் ஆண்டி கிட்ட அததான் சொல்லிட்டு இருந்தேன். நீ அடங்கவே மாட்டியா? என்னடி வேணும் உனக்கு? நந்தி மாதிரி நான் எது செய்ய போனாலும் வந்து குறுக்க நின்னுகிட்டே இருக்க. இத பார், ரித்திகா இப்ப ஏன் கூட தான் மார்க்கெட்டுக்கு வர போறா, உன் கூட இல்ல. கத்தாதீங்க அத்தை. ரித்திகா என்னோட வருங்கால அண்ணி. அவங்களுக்கு எது ரொம்ப முக்கியமோ அதான் நாங்க முதல்ல பண்ணுவோம். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம், உங்க பிள்ளைக்கும் எனக்கும் விவாகரத்து ஆனதுக்கு அப்புறம் ரித்திகாவை எங்க வேணாலும் உங்க இஷ்டப்படி தாராளமா கூட்டிட்டு போங்க. என்னையே எதிர்த்து பேசுறியா நீ? அவ்வளவு தைரியம் வந்துருச்சா உனக்கு? நான் உன்ன. என்னாச்சு உங்களுக்கு? ரவி, அவளை கொஞ்சம் கண்டிச்சு வைடா. அவ ரொம்ப தலை மேல ஏறி நின்னு ஆடுறா. அவ என்ன? அவ என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டான். நம்ம வீட்ல எந்த கலாட்டாவும் பண்ணாதீங்க. அப்புறம் ரித்திகா முன்னாடி எதுவும் வச்சுக்காதீங்க. நீ கூட வாங்கல. எங்கப்பா? வாங்கன்னு சொல்றேன்ல, வாங்கல. வாங்க வாங்க வாங்க, நீங்க வாங்கல. ஷாலினி, இங்க என்னெல்லாம் நடக்குது? அண்ட் டின்னர் பிளான். ரித்திகா, நான் உனக்கு எல்லாத்தையும் தெளிவா சொல்றேன். நீ முதல்ல என் கூட வா. அண்ணா வா போலாம். ஐயோ விடு ரவி, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ? என்னையே இப்ப அங்க இருந்து கூட்டிட்டு வந்த? ஏன்னா நீங்க கோவமா இருக்கீங்கம்மா. கோவத்துல எது பேசினாலும் அது தப்பா தானே முடியும். அந்த ஷாலினி ரித்திகா கூட்டு போறானா கூட்டு போட்டுமே, எப்படியோ போறா, நமக்கு என்ன? மறுபடியும் அவளுக்கு வக்காலத்து வாங்குறியா? நீ அவளுக்கு விவாகரத்து கொடுக்கற, அதுக்காக அவ இஷ்டத்துக்கு நீ அவளை ஆட விட்டுருவியா? ஏமா நீங்க இப்படி அப்பாவியா இருக்கீங்க? அவ போடுற பிளான் நீங்க இன்னும் சரியா புரிஞ்சுக்கல. எல்லாமே ஒரு விஷயத்தோட தான் அவ பண்றா. நீங்க பாருங்களேன்,
விவாகரத்து அப்படின்னு முடிவானதுக்கு அப்புறம் எதுக்காக அவ என்னைய சுத்தி சுத்தி வரான்னு நினைக்கிறீங்க? ஏன்னா அவ பிளானே என்கிட்ட வேணும்னே சண்டை இழுக்கணும். அவ கலாட்டா பண்ணா கோவம் வந்து நான் அவளை அடிப்பேன். அதை வச்சு என் மேல டொமஸ்டிக் வயலன்ஸ் கேஸ் போட்டா கிழிஞ்சிரும். என்னது, என்ன கேஸ்? மாமியார் வீட்டுல கொடுமைன்னு சொல்லிடுவா. உங்க மருமகளை கொடுமைப்படுத்தினதுக்கு உங்க மேலே கேஸ். இன்னொன்னு தெரியுமா, இந்த விஷயத்துல அவங்க பாட்டி அவளுக்கு ஃபுல் சப்போர்ட்டுமா. நீங்க கவனிக்கல? எதுக்கு எடுத்தாலும் ஷாலினி கையை கிழிச்சிட்டோன்னு கத்திட்டே இருக்காங்களே. அன்னைக்கு எல்லாரும் முன்னாடியும் உங்க எல்லாரையும் நான் கவனிச்சுக்கிறேன்னு சொல்ல அவ்வளோ. ஏன் அன்னைக்கு மொட்டை மாடியில என்னாச்சு? தூக்கி வச்சிருந்த ஷாலினியை மெதுவா கீழே போட்டேன். உடனே என் பேத்திய மாடியில தூக்கி போட பாக்குறேன்னு கேட்கல. மா, என்னைக்கு ரெண்டு எதிரிங்க ஒண்ணு சேரும்போது அவங்க புத்தி நல்ல விதமாவே யோசிக்காது. இவங்களை கொஞ்சம் விட்டா என் மேல அட்டெம்ப்ட் மர்டர் கேஸே போட்டுருவாங்கம்மா. இது என்ன கேஸ்பா? கொலை பண்றதுக்கு முயற்சி பண்ண கதையை மாத்திடுவாங்க. இவ்வளவு பெரிய சூழ்ச்சியா? ஆமாமா, இவங்க மட்டும் அந்த கேஸ போட்டாங்க, அப்புறம் நம்ம போட்ட டிவோர்ஸ் கேஸ் புஷ்னு போயிடும். அதுக்கப்புறம் அவ கேக்குறதெல்லாம் குடுக்கணும்னு வாங்க கொடுத்துருவோமா? அவ முதல்ல இந்த வீட்டை தான் கேப்பா. இப்ப என்ன பண்றது? பெரிய அநியாயமால இருக்கு, பகல் கொள்ளையால இருக்கு. நீங்க இதுக்காக ஏமா கவலைப்படுறீங்க? இந்த மாதிரி ஆளுங்களை எப்படி சமாளிக்கிறதுன்னு உங்க பிள்ளைக்கு தெரியாதா? டோன்ட் வரி. ஒரு வேலை பண்றேன். ரவிக்கு முதல்ல மெசேஜ் அனுப்புறேன். இன்னைக்கு டின்னரை கேன்சல் பண்ணி தான் தீரணும். ஒன் செகண்ட். டின்னர் கேன்சலா? அம்மா, நான் ஆபீஸ்க்கு ஒரு முக்கியமான கால் பண்ண வேண்டியிருக்கு. நான் பேசிட்டு வந்துடுறேன், சரியா? கடவுளே, என் புள்ளைய நல்லபடியா பாத்துக்கோப்பா. ரத்தி, எப்படி இருக்க? ஓகே ஓகே. என்ன பாட்டி உன் பக்கத்துல உட்காந்து போனே பாக்குறாங்களா? உன் மேல அவ்வளவு பிரியவே மாட்டாங்க. என்ன பண்றது? நானே ரத்திகாவை உன் போட்டிக்கு கூட்டிட்டு வரலான்னு இருந்தேன். ஆனா டக்குன்னு பிளான் மாறி போச்சு. நான் இன்னைக்கு ஃபேமிலியோட டின்னருக்கு போறேன். நாம நாளைக்கு மீட் பண்ணிக்கலாம். ஷாலினி கேண்டில் டின்னருக்கு போலான்னு பிளான் பண்ணதே நீதான். இப்ப அழகா மைண்ட் செட் ஆயிருக்கும்போது எதுக்கு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க? சொன்ன மாதிரி நம்ம மீட் பண்றோம், அவ்வளவுதான் விஷயம். இல்ல ரத்தி, என்னால உன்னை மீட் பண்ண முடியாது. பாட்டியும் ரத்திகாவும் என் கூட இருக்காங்க. இந்த டின்னரை கேன்சல் பண்ண முடியாது. அப்போ நானும் என் டின்னரை கேன்சல் பண்ண முடியாது. என்ன பத்தி உனக்கே தெரியும். நான் ஒரு விஷயத்தை முடிவு பண்ணிட்டு அதை செய்யாம விடவே மாட்டேன். இன்னைக்கு வேலண்டைன்ஸ் டேவை நான் உன் கூட சேர்ந்துதான் கொண்டாடுவேன், புரிஞ்சுதா? அட, பட் ஹவ்? ஐ மீன், வாவ் ரத்தி, புது டிசைனர் கூட கான்டாக்ட் போட்டிருக்கியா? That's really amazing. I am very proud of you. நீ யூசுவலா போற ரெஸ்டாரண்ட் தானே போற? அப்போ நானும் அங்கதான் வருவேன். அங்கேயே என் சன்னி கூட என் வேலண்டைன்ஸ் டேவை நான் என்ஜாய் பண்ண போறேன். என் கையாலேயே உனக்கு நான் சாப்பாட்டை ஊட்டி விட போறேன் ஷாலு. என்ன ரத்தி, உன்னால அதெல்லாம் செய்ய முடியாது. ஆர்வி கிட்ட சேலஞ்ச் வேண்டாம் ஷாலு. உனக்கு அந்த மாதிரி தோணுதுன்னா நீ அப்படியே வச்சுக்கோ. ஓகே தென், சேலஞ்ச் அக்செப்டட். பாட்டி முன்னாடியே நான் உன் கையை பிடிப்பேன். அப்படிதான் பிடிக்கணும்னு எங்க அம்மாவே சொல்லுவாங்க, பாக்குறியா? ரவி கொஞ்சம் ஓவரா பேசுறானே. அத்தை முன்னாடியும் பாட்டி கூடயும் பேசிக்க கூட மாட்டோம். இவன் எப்படி என் கைய பிடிப்பான்? இன்னைக்கு என்ன நடக்க போதோ தெரியலையே. புது மில்க் சந்தோஷ், தினம் வீட்டு சாப்பாடு சாப்பிட்டு சாப்பிட்டு எனக்கு போர் அடிச்சிடுச்சு. அதனால நான் தான் வெளியில சாப்பிடலான்னு சொன்னேன். நீங்க எல்லாரும் என் கூட சாப்பிட வந்ததுல எனக்கு சந்தோஷம். ஹாய் சந்தோஷ். How are you? சரிப்பா, வாங்க உள்ள போய் உட்காரலாம்.
வாங்க வாங்க ஷாலினி வாமா வா. என்ன சந்தோஷ் நீ அவகிட்ட பேச. நான் எதுக்காக ரித்திகாவை இங்க கூட்டிட்டு வந்தேன் தெரியுமா? உங்க 2 பேருக்குள்ள இருக்கிற மனஸ்தாபத்தை நீங்க சரி பண்ணிக்கணும் தான். நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். சரி இப்ப சொல்லுங்க, உங்க 2 பேருக்குள்ள என்ன பிரச்சனை? ஒண்ணும் இல்ல பாட்டி, நாங்க நல்லாதான் இருக்கோம். நாங்க 2 பேரும் கல்யாணத்துக்காக தான் வெயிட் பண்றோம். ஆனா என்னன்னே தெரியல, சந்தோஷ் ஏதோ பிரச்சனைல இருக்கிற மாதிரி இருக்கான். அவன் மனசுல ஏதோ டவுட் இருக்குன்னு தோணுது. அண்ணா, உங்க மனசுல என்ன டவுட் இருந்தாலும் ப்ளீஸ் இப்பவே நீங்க கிளியர் பண்ணிடுங்க. அண்ணா இப்படி பேசாமலே இருந்தீங்கன்னா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நிச்சயமா குறையாது, இன்னும் அதிகமா தான் ஆகும். அப்புறம் உங்க 2 பேருக்குள்ள இருக்கிற இந்த ரிலேஷன்ஷிப் பர்ஃபெக்ட் ஆயிடும். அண்ணா, இந்த கல்யாணத்துல நீங்க 2 பேரும் மட்டும் இல்ல, 2 குடும்பமும் இருக்கு. உங்களோட சந்தேகத்தினால மொத்த குடும்பத்தையும் கஷ்டப்படுத்தாதீங்க. ஒரு முறை ரித்திகா சொல்றத கேளுங்க, அட்லீஸ்ட் பேசியாவது பாருங்க. சந்தோஷ், நான் உன்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். அண்ணா, ஒரு முறை ரித்திகா என்ன சொல்றான்னு கேளுங்க. போடா. என்ன நிஜமாவே ரவி இங்க வரப்போறானா? சந்தோஷ், நீ ரவி கூட என்ன வச்சு சந்தேகப்படுறல? நான் அவனை காதலிக்கிறேன், நீ எப்படி நினைக்கிற? ஓ கம் ஆன் சந்தோஷ், ஸ்டாப் இட் நவ. சந்தோஷ், நீ உன் மனசுல இருக்கிற சந்தேகத்தை ரொம்ப பெருசாக்கிட்டு இருக்க. உன்னால உண்மையை புரிஞ்சுக்கவே முடியல. நீ தான் பாத்துட்டு இருக்கல, ஆர்வியும் ஷாலினியும் சேர்த்து வைக்கிறதுக்காக நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கேன்னு. சந்தோஷ், ஒருவேளை என் மனசுல அப்படி இருந்ததுன்னா எதுக்காக நான் அவங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கணும்? ஒத்துக்கிறேன், நான் 2-3 வாட்டி உன்கிட்ட உண்மையை சொல்லாம மறைச்சிருக்கேன். பட் சந்தோஷ், திஸ் இஸ் மை லைஃப் and I need space. ஆனா அதுக்காக நீ சந்தேகப்பட்டு இருக்கணும்னு அவசியமே இல்ல. சந்தோஷ், நான் உன்கிட்ட எத்தனை தடவை சொல்லிருக்கேன் that I love you. நான் உன்னதான் காதலிக்கிறேன். நான் சொல்றதுல உனக்கு நம்பிக்கை இல்லனா நீ என் கண்ணை பார்த்துமா உண்மையை புரிஞ்சுக்க முடியல? For God's sake, அந்த மாதிரி பார்க்காத சந்தோஷ். தயவு செஞ்சு பேசு. என்ன பத்தி யோசிக்கலனாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் உன் ஃபேமிலி பத்தியாவது கொஞ்சம் யோசி. சந்தோஷ், இன்னும் 1 வாரத்துல நமக்கு கல்யாணம் ஆக போகுது. பாட்டி இப்ப நம்ம கூட வந்ததுக்கு காரணமே நம்ம பிரச்சனையை தீர்க்கறதுக்கு தான். கொஞ்சம் யோசிச்சு பாரு அவங்க என்ன நினைப்பாங்கன்னு. சரி, இப்ப நீ எதுவும் பேச மாட்டேல்ல? ஃபைன், நானே போய் உன் ஃபேமிலில எல்லாருக்கும் சொல்ல போறேன். தட் இஸ் ஓவர். இனிமே இந்த கல்யாணம் நடக்க போறதில்ல. சந்தோஷ் என் லைஃப்ல இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் எல்லாம் ஏத்துக்க முடியாது. அப்புறம் அது மத்தவங்களுக்கும் நான் கொடுக்க விரும்பல. அது மட்டும் இல்லாம நம்பிக்கை இல்லாத இடத்துல அங்க எந்த உருவம் இருக்க முடியாது. So it's better to end. என்ன, நாம அந்த ஷாலினியோட குடும்பத்தோட வெளியில சாப்பிட போகணுமா? ஏன் ரவி, உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? இல்லன்னா அந்த ஷாலினி கூட சேர்ந்துகிட்டு. ஐயோமா, அந்த மாதிரிலாம் ஒண்ணு இல்லம்மா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சொன்னேன். நீங்க பாருங்கம்மா, நீங்க ஷாலினி கிட்ட இந்த மாதிரி எல்லாம் பண்ணீங்க,
அப்புறம் அவன் நேர கோர்ட்டுக்கு போயிடுவா. இந்த வீட்ல நம்ம எல்லாரும் சேர்ந்து அவளை கொடுமைப்படுத்துறோம்னு சொல்லுவா. அவளை ஒழுங்கா நடத்தலன்றவா. ஒரு சின்ன விஷயத்த பூதாகரமா ஆக்கிடுவாமா. அவ பேச்ச நம்பி கடைசியில எனக்கு தண்டனையும் கிடைக்கலாம். தண்டனையா? நீங்களே சொல்லுங்க. உங்களுக்கு என்ன வேணும்? உங்க புள்ளைய கோர்ட் தண்டிக்கணுமா? இல்ல நீங்களாவது கொஞ்சம் எடுத்து சொல்லுங்கப்பா. என்னங்க இல்ல உங்களுக்கு தெரியாது, விட்டுருங்க, நானே பாத்துக்கிறேன். டேய், வாங்க. என்ன ரவி நீங்க வாங்க அது சொல்றேன். எப்படிடா? இதெல்லாம் அது வெறும் டிராமாங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். இந்த டிவோர்ஸ்ங்கறத நம்ம ஜாக்கிரதையா அன்பா வாங்கணும். சண்டை போட்டு இல்ல. அப்பதான் நாம நல்லவங்களாவும் அவங்க கெட்டவங்களாவும் தெரிவாங்க. ஆனா ரவி, அந்த ஷாலினிக்கு எதிரா ஏற்கனவே நம்ம கிட்டதான் நிறைய ஆதாரங்கள் இருக்கேப்பா. அவ ஏமாத்துக்காரி, பைத்தியம், துரோகி அப்படி. அதெல்லாம் கரெக்ட்டுமா. இதை வச்சுக்கிட்டு அவ கெட்டவன் தான் நம்ம நிரூபிக்க முடியும். ஆனா நாம நல்லவங்கன்றதை எப்படி நிரூபிக்க போறீங்க? உதாரணத்துக்கு இப்ப நான் ரெஸ்டாரண்ட்ல நான் ஷாலினி கூட ரொம்ப அன்பா நடந்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க. இந்த உலகம் என்ன நினைக்கும்? ரவி நல்லவன்பா. அந்த வார்த்தை வருமா வராதா? அப்படி இருந்து ஷாலினி ரவிக்கு டிவோர்ஸ் கொடுக்க பாக்குறான்னு ஃபால்ட் அவன் மேல போயிடும். அப்போ அவங்க எல்லாரும் கேட்டவங்க, நாம ரொம்ப நல்லவங்கன்றது கிளியர் ஆயிடுதா? எல்லாரும் முன்னாடி நம்ம நல்லவங்களா இருந்துக்கிட்டா நாளைக்கு டிவோர்ஸ்னு வரும்போது நம்ம பாக்கெட்ல நம்மளுக்கு 10 காசு கூட தர தேவையில்ல. அப்படியா? பின்ன நீ என்ன ரவி சொல்ற? உண்மையை சொன்னமா. இத பத்தி நான் யோசிக்கவே இல்லையே. 10 பைசா கூட கொடுக்காம விவாகரத்தா? நம்ம புள்ள சொல்றது எல்லாமே சரிதாமா. அண்ணா, நீங்க அங்க ஆக்டிங் பண்ணும்போது நான் என்னோட போன்ல எல்லாத்தையும் போட்டோ எடுக்கிறேன். எல்லா சோஷியல் சைட்ஸ்லயும் அப்லோட் பண்ணிடுறேன். அப்பதான் அங்க வராதவங்க கூட அதை பாப்பாங்க. என் தங்கச்சிக்கு அறிவு என்னமா வளர்ந்துருச்சு. இந்த டிராமா பண்றது நமக்கு தான் பலங்கிற விஷயத்த கரெக்டா புரிஞ்சுக்கிட்டேன். அம்மா வாங்க, நீங்க சீக்கிரம் போய் ட்ரெஸ் மாத்திட்டு வாங்க. நம்ம உடனே இந்த ரெஸ்டாரண்ட் போறோம். சரி வாமா, நம்ம போலாம். அப்புறம் அண்ணா, நானும் போய் என் போனை கொண்டு டைம் வரேன். வேஸ்ட் பண்ணாத, சீக்கிரம் வா. ஏய் ஷாலினி, சேலஞ்ச் நம்ம கிட்ட. இப்ப பாரு, இந்த 2 குடும்பத்துக்கு முன்னாடி என் வேலண்டைன்ஸ் டேவை எப்படி கொண்டாடுறேன்னு மட்டும் பாரு. உறவே உயிரே இணைந்து வழங்கியோர் சுபயோக சுப நாளிலே மாங்கல்ய வெட்டிங் கலெக்ஷன் ஃப்ரம் ஸ்ரீகுமரன் தங்கமாள்.